சவத்துக்கு சுண்ணாம்பு அடிக்கிற மாதிரி நீ தினமும் லிப்ஸ்டிக் பூசிக்கிற. அதனால உதடு தேய்தே தவிர பாஸ் மயங்க மாட்டேங்கிறாரு. ஏன் மயங்க மாட்டாரு? இன்னைக்கு எப்படியாவது மதன ஐ லவ் யூ ரோசின்னு சொல்ல வைக்கிறேன் பாரு. உன்னை பார்க்கும்போது ரொம்ப பாவமா இருக்கு ரோசி. மதனுக்கு லவ்னா பிடிக்காது, அதனால உங்கள்கிட்ட மயங்க மாட்டாரு. அதனால நான் சொல்ற மாதிரி உன் மேல ஆசைப்படுற என்ன மாதிரி ஒரு ஜென்டில்மேனை லவ் பண்ணு. எனக்கு தேவையானவன் ஜென்டில்மேன் இல்ல, ரிச் மேன். ஏதாவது பண்ணி மதன என் பக்கம் வர வைப்பேன் பாரு. அவனை லவ்ல விழ வைக்கிறதுக்குள்ள நீ எங்கேயாவது விழுந்து தொலைச்சிருவோன்னு எனக்கு பயமா இருக்கு. ப்ளீஸ் கம். குட் மார்னிங். ஐயோ பாஸ் வந்துட்டார். குட் மார்னிங். வாவ், குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஹாய். ஹாய் மதன். ஹாய். How was your Goa trip? Oh great. By the by, she's Miss Archana. Hi. இன்னிலிருந்து நம்ம டிசைனிங் செக்ஷனுக்கு கிரியேட்டிவ் ஹெட். Hi, I am Funny. Funny? Funny Khan, manager of this office. He's very funny guy. அவ ஹெட்னா அப்பனா? டெய்லி பாஸ் நீ லவ்ல விழ வைக்க போறேன்னு சொன்னேன். ஆனா ஓன் பிளேஸ்ல பாஸ் இன்னொரு ஆள வச்சிட்டாரு. Shut up. Thank you. Same to you. அர்ச்சனா, நம்ம ஆபீஸ் எப்படி இருக்கு? So nice. உங்க ஆபீஸ் பாக்கும்போது உங்க டேஸ்ட் என்னன்னு தெரியும். Oh, thank you. You go to your seat. Thank you. ஹலோ மிஸ்டர் மதன், டிசைன்ஸ் கொடுத்து எவ்வளவு நாள் ஆச்சு? முடிஞ்சதா இல்லையா? என்ன சார் ஒர்க் எப்போ முடிஞ்சது? அனுப்பிச்சிருக்க வேண்டியதானே? ஓகே, இன்னைக்கு தான் நான் கோவால இருந்து வந்தேன். மிஸ்டேக் எங்க இருக்குன்னு பார்த்து நான் உடனே அனுப்பி வைக்கிறேன். ஓகே, சாரி ஃபார் தி ட்ரபிள். பண்ராஜ் கமிங் சார். பாஸ் கூப்பிட்டாரு, வா. கூப்பிட்டாரா? எதுக்கு? போனதானே தெரியும். ஆர்எஸ் பிரதர் போட்டோ செக்ஷன் ஏன் செய்யல? சார் அது போட்டோ செஷன் பண்ண சொல்லி காமராஜ் கிட்ட நாங்க எப்பயோ சொல்லியாச்சு. அவர் அதை பத்தி கவலைப்படாம உங்க கூட கோவா வந்துட்டாரு. உடனே அவனுக்கு ஃபோன் பண்ணு. ஹாய் ரோசி. என்னடா நான் இன்னும் ஊருக்கு வரலன்னு வரி பண்றியா? எம்டி ஆர்எஸ் பிரதர் போட்டோ செஷனை என்ன செஞ்சேன்னு கேக்குறாரு. வெல்கம் டு சவுத் சென்ட்ரல் ரயில்வே என்கொயரி கவுண்டர். இஃப் யூ வாண்ட் டு कंटिन्यू इन इंग्लिश प्रेस 1. हिंदी में घोषणा के लिए 2 नंबर दबाइए. தமிழ்ல மேட்டர் அறியோ 3 நம்பரா முக்குங்க. முடிஞ்சா இதுக்கப்புறம் காலே பண்ணாதீங்க. என்ன சொன்னா? அவன் சம்பந்தம் இல்லாம ஏதேதோ பேசிக்கிட்டே இருக்கான். வாஸ்ட் ஃபெலோ. நல்ல லிப்ஸ்டிக் பூசிக்கிறது, மாடர்னா ட்ரெஸ் பண்ணிக்கிறது, இதுல உள்ள இன்ட்ரெஸ்ட் வேலையில காட்டுறது இல்ல. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கவலைப்படாம நீங்க இஷ்டத்துக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க. சார் நீங்க சொல்றத தவிர 100% வேற எதுவுமே செய்யறது இல்ல சார். ஐ அம் ஸ்டில் எ பேச்சுலர் சார். நான் சொன்னது ரோசிய. அவங்க நீங்க சொன்னாலும் செய்யறது இல்ல சார். வாய மூடு. உங்களுக்கு இதான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வார்னிங். இனிமே இந்த மாதிரி நடக்க கூடாது. எஸ் சார். அர்ஜென்ட்டா போட்டோ செஷனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே சார். அந்த பொண்ணு ஆபீஸ்ல கால் எடுத்து வச்சுது. ஓ சீட்டு கடியில பாம்பு வெடிச்சிடுச்சு. இப்ப புரியுதோ? ஓவர் ஸ்பீட்ல ஓட்டிக்கிட்டு போனா ஓவர்டேக் பண்றவன் அடிச்சு தூக்கிடுவான். Let's go. I wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. Yeah, I'm tired of shit and the துப்பாக்கி வாங்கி வச்சிட்டாரு. சரியான காமெடி டாது. பிரதர், பத்தி பிடிக்குதா? இது துப்பாக்கி இல்லடா, லைட்டர் போலக்குதுடா. உங்க ஊர்ல இத லைட்டர்னு சொல்லுவாங்களா? அப்போ இது லைட்டர் இல்லையா? பொம்மை துப்பாக்கியா? பொம்மை துப்பாக்கிடா. பொம்மை துப்பாக்கிடா. பொம்மையா ஒரிஜினலான்னு புரிஞ்சது இல்ல? பாரதி. வாங்க கேர்ள்ஸ், ரொம்ப முக்கியமான ஆடுக்காக தான் உங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கேன். ஓகே சார், நீங்க ஒரு மாடல் தானே கேட்டீங்க. நான் 4 சூப்பர் ஹைடெக் மாடல்ஸ் கொண்டு வந்திருக்கேன். எப்படி சார் இருக்காங்க? மிஸ்டர் ஃபன்னி. எஸ் சார். உங்களுக்கு கொஞ்சமாவது காமன் சென்ஸ் இருக்கா? ஓ இருக்கே. என்னத்த இருக்கு? நமக்கு தேவை லிப்ஸ்டிக் பூசிக்கிட்டு மாடர்ன் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க பொண்ணு இல்ல. ட்ரெடிஷனலா இருக்கிற பொண்ணு தான் தேவை. அது இல்ல சார். நீங்க எதிர்பார்க்கிற மாடல் வேணும்னா இப்ப கஷ்டம் சார். சிட்டில 6 ஃபேஷன் ஷோ நடக்குது. எல்லா மாடல்ஸும் அங்க பிஸியா இருக்காங்க. எனிவே எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க சார். யூ கேன் கோ. என்ன மன்னிச்சிடுங்க சார். அர்ச்சனா, if you don't mind,
உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? யா நீ ஏன் மாடலா ட்ரை பண்ண கூடாது? நானா? I'm not a model, Madan. I'm just a designer. ஐ நோ. ஆனா நான் ஒரு பொண்ணுகிட்ட எதிர்பார்க்கிற தமிழ் கலாச்சாரம் உங்ககிட்ட இருக்கு. நான் பண்ணிருக்கிற டிசைனிங்க்கு நீ மாடலா இருந்தீனா அது கம்பெனிக்கு பிளஸ்ஸா இருக்கும். நோ டைம் ஃபார் அஸ். இது என் மான பிரச்சனை. ப்ளீஸ் அர்ச்சனா. ப்ளீஸ். Okay, Madan. You're my boss. Just order me. நமக்கு நிஜமா பிளஸ்ஸா இருக்கும்னா கண்டிப்பா செய்றேன். Thank you அர்ச்சனா. Okay, 5 minutes. I'll just change it. Okay. Wow, beautiful. Thanks, Madan. புடவை ரொம்ப அழகா இருக்கு. Very nice. Come, let's start. Yeah. வாவ், எக்ஸலென்ட். அப்படியே தமிழ் கல்ச்சர் தாண்டவம் ஆடுற மாதிரி எங்க ஆர்எஸ் பிரதர்ஸ்க்கு என்ன மாதிரி டிசைன் தேவையோ அதே மாதிரி எடுத்திருக்கீங்க. யூ ஆர் ரியலி கிரேட் மதன். Thank you sir. ஆனா இந்த பெருமையெல்லாம் அர்ச்சனாக்கு தான். எப்பவும் தனியா வர்ற நீங்க இந்த தடவை ஒரு மாடலை கூட கூட்டிட்டு வரும்போதே நினைச்சேன், she must be someone very special to you. No sir, she's not a model. என் கம்பெனில கிரியேட்டிவ் ஹெட்டா இருக்கா. எனக்காக தான் மாடலா இருந்தா. You are a very lucky person. மதன், அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா. Your taste is excellent. Thank you, சரி, sir. நான் கிளம்புறேன். ஓகே சார். சீக்கிரம் ஒரு குட் நியூஸ் சொல்லுங்க. வரமா? Okay, sir. ஏய், என்ன சொன்னாரு? அர்ச்சனா, இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னது? கோவால மீட் பண்ணப்போ அழகு பிடிச்சிருந்தது. ஃபேஷன் ஷோல உன் கிரியேட்டிவிட்டி பிடிச்சிருந்தது. என் கம்பெனில சேர்ந்தப்போ நீ எப்பவும் என் கூடவே இருக்கணும்னு தோணுச்சு. ஐ லவ் யூ அர்ச்சனா. ஐ லவ் யூ சோ மச். மதன், உங்க வாயில இருந்து அந்த வார்த்தை லவ் லவர்ஸ்ல வேஸ்ட்னு சொன்னீங்க. அதெல்லாம் பிசிக்கல் அட்ராக்ஷன் சொன்னீங்களே அப்போ. உங்களுக்குள்ள இருந்த இந்த குவாலிட்டிஸ் தான் எனக்கு பிடிச்சிருந்தது. யூ மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் மதன். ஹலோ மதன். ஹலோ. என்னாச்சு? இப்போ நான் உங்ககிட்ட ஏதாவது சொல்லணும். எதுவுமே சொல்லல மதன். என்னாச்சு சொல்லுங்க. அப்புறமா சொல்றப்பா. மாமா, happy birthday. Many happy returns of the day. தேங்க்ஸ் ரா. Thank you very much. மாமா, என் மேல உனக்கு எதுவும் கோவம் இல்லல்ல? ச்சே, உன் மேல என்னடா கோவம்? என் பர்த்டே ஞாபகம் வச்சுக்கிட்டு கோவால இருந்து வந்திருக்க. எனக்கு உன்னை தவிர யாரா இருக்கா? Stupid. கோவால பார்த்தவளே டைரக்டா வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டியா? அது இல்ல மாமா. Thank you. உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா? இது வரைக்கும் ஏதாவது ஒரு வேலையை ஒழுங்கா பண்ணிருக்கியா? ஆர்எஸ் பிரதர் போட்டோ செஷன் ஏன்டா பண்ணல? அதுக்கு சரியா மாடல் கிடைக்கணும்ல. மந்த்ரா அதுக்கு பெர்ஃபெக்ட்டா இருப்பான்னு தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். லுக், she is just like an international model, you know. How darling, நீ ரொம்ப தூரம் ஜர்னி பண்ணி டயர்டா இருப்ப. ரூமுக்கு போய் ஃப்ரெஷ் ஃப்ளவர் ஆயிக்கோ. Okay, so sweet. இன்டர்நேஷனல் மாடல் நீ எங்கிட்ட கதவறியா? இந்த பொண்ணுகிட்ட கோவால கமிட் ஆயிட்டியா? ஓவரா இமேஜின் பண்ணாத. இது வரைக்கும் யாருக்கிட்டயும் கமிட் ஆகல. ஆனா இவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டேன். அப்போ நீ பெரிய மன்மதன் நினைச்சா அவனை லவ் பண்ணல. உங்ககிட்ட இருக்கிற காரு பணம் ப்ரொஃபஷனை பார்த்துதான் அவன் உனக்கு பிரேக்கப் போட்டுருக்கா. நீ என்னடா நாய் மாதிரி பின்னாடி சுத்திட்டே இருக்க. ஏய், இது லவ் இல்லடா, ஜவ்வு. உடனே இந்த பொண்ணை கோவா அனுப்பி வை. மாமா,
வாழ்க்கை இருந்தா பாதை இருக்கும், பூக்கள் இருந்தா வாசம் இருக்கும். ஒவ்வொரு நாய்க்கும் ஒரு லைட் கம்பா இருக்கும். அது வேறு இது வேறு. அதே மாதிரி ஆம்பளைக்கு ஒரு பொம்பளை இருப்பா. அதுக்காக தான் மந்திரா என் கூட வந்திருக்கா. இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு பின்னாடி கேவலமான ஒரு கதை இருக்கும். அந்த கதையில நிறைய திருப்பம் இருக்கும். அனாவசியமா ப்ராப்ளத்தை மாட்டிக்க போற. அவளை அனுப்பி வை. ப்ராப்ளமா? அது எப்படி இருக்கும்?